இப்ப என்ன எடுத்துக்கோ, எனக்கு ஏகப்பட்ட லவ் இருந்துச்சு. சீச்சே, நீ நினைக்கிற மாதிரி ஏகப்பட்ட லவ்வும் ஒரே நேரத்துல கிடையாது. என்ன அந்த அளவுக்கு கேவலமா நினைச்சிடாத. நான் ஒன்றும் பிளே பாய்லாம் கிடையாது. தெரியுது. லவ்ன்றது நம்ம சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான கேம் மாதிரி. அதுல ஒரு தடவை தோத்துட்டா மொத்தமா தோத்து போறதா அர்த்தம் கிடையாது. கேம் ஓவர் ஆயிடுச்சுன்னா அதை திரும்ப ரீஸ்டார்ட் பண்றது இல்ல, அதே மாதிரி நம்ம அடுத்த லவ்வுக்கு மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு லவ்வா கடந்து வந்துதான் நம்ம சோல்மேட் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும். எனக்கு என்னமோ நான் இப்பதான் கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற மாதிரி தெரியுது. டேய், பரவாயில்ல, இப்பதான் கரெக்டான ரூட்ல போற மாதிரி தெரியுது. கண்டினியூ பண்ணு. ஓகே. ரம்யா, நீ இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சொல்லு ரம்யா, யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? இல்ல. பயப்படாத, நான் ஒன்னும் அங்கிள் கிட்ட போட்டு கொடுக்க மாட்டேன். சொல்லு. நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும்? நான் யாரையும் லவ் பண்ணதில்லை. ஓ, அப்போ உன் லைஃப்ல பிரேக்கப்ன்ற ஒரு விஷயத்த நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல? இல்ல. அப்படின்னா இன்னும் உன் மனசுல யாரோ ஒருத்தருக்கான இடம் இருக்குன்னு தானே அர்த்தம். கரெக்டா? எனக்கு என்னமோ நீ சீக்கிரமா அந்த ஒருத்தரை பார்க்க போறேன்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? அவசியம் நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லணுமா? சொன்னா நல்லா இருக்கும். என் மனசுல இப்ப யாருக்கும் இடம் கிடையாது. அப்படியே நீ சொன்ன அந்த ஒருத்தனை நான் பாக்குற நிலைமை வந்தாலும் என் கண்ணை இறுக்கமா மூடிக்க தான் போறேன். ஏன்னா எனக்கு இந்த லவ், கல்யாணம், இந்த கான்செப்ட்ல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. இது வரைக்கும் இல்ல, இனிமே வரலாம்ல? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்? இல்லனா இல்ல, அதுக்கெல்லாம் உன்கிட்ட நான் காரணம் சொல்லணுமா?